வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தி 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் திருப்பி சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன பண்ணும்? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுவன். இந்த புஸ்தகத்துல இருக்கிறது என்ன பண்ணணும்? உலகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம பேசவே இல்லைங்க. தத்துவம் பேசல. இன்னைக்கு நம்ம தத்துவம் பேசல. அவங்க பார்வைக்கு நல்லதா இருக்கிறதெல்லாம் பேசல. உலகத்துல லாஜிக்கா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம இங்க பேசவே இல்லை. நம்ம பேசுறது இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிற நன்மை. ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதையும் குறிச்சு கவலைப்படாத, நீ ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய வார்த்தையை தேடு, தேவனை தேடு, உனக்கு இதெல்லாம் என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். உலகத்துல என்ன சொல்றாங்க? நீ அச்சி புடுங்க, மிச்சி தள்ளு, அவன் தூக்கி போடு, அப்படி நாலு வாட்டி மிதிக்கணும், அவனை தள்ளி விடணும், நெக்கா பார்த்து தூக்கணும், அப்படியே நேக்கா போட்டு அப்படி மேல வந்துடணும், அப்பதான் நல்லா இருக்க முடியும். நீ பண்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் ஆண்டவருடைய மெத்தட்ல போறேன். ஆண்டவரை கனம் பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணப்படுவார்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க எல்லாம் கனம் பண்றீங்க. இது ஒரு செயல். சொன்ன பாத்தீங்களா, காலையில நம்ம கிளம்பி வர்றது கனம் பண்றோம், ஆண்டவரை கனம் பண்றோம். நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வேதத்தை எடுத்து வாசிக்கிறது எது காட்டுது? தேவனை கனம் பண்ணுகிறோம். வேலையை நம்பலங்க, நானு வேலைக்கு போறான கரெக்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்? ஜெபம் பண்றேன், வேதத்தை வாசிக்கிறேன், பாட்டு பாடுறேன், என் கையை தூக்கி, கர்த்தாவே நீரே இந்த வேலையை கொடுத்தீர், இந்த வேலையின் மூலமா எனக்கு நல்ல சம்பளம் வரப்போகுது, இந்த சம்பாத்தியத்தை பண்றதுக்கு என் சரீரத்தை நல்ல பேலன்ஸ் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், எந்த வியாதியும் இல்லை. காலெல்லாம் எடுத்து வைக்கும்போது கரெக்டா போது பாருங்க. காது காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது இப்படி வச்சோன்னு என்ன ஆகுது? காலெல்லாம் எல்லாம் வேலை செய்யுது. இந்த பலன் யார் கொடுத்தா? எல்லாம் சொல்லுங்க, யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணு நீ. ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன சொல்றான்? சார் அதெல்லாம் பார்க்கலாம் சார், அப்புறமா என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு, இன்னும் 30-40 வருஷம் இருக்குது, அப்புறம் கடைசியா போலாம் கோயிலுக்கெல்லாம், நல்லா போய் வேலை செஞ்சு ஏதாவது பண்ணுமா? அப்படிலாம் சொல்லவே இல்லை வேதம். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நான் மகிமைப்படுகிற வாழ்க்கை, நான் பேசுறது தேவ ரகமான வாழ்க்கை. உங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் வச்சிருக்கிறத பத்தி எல்லாம் நான் பேசல. இன்னைக்கு வச்சிருக்கிற 10 லட்சம் அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் கூடி போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அதை பத்தி இல்ல. நான் பேசுறது என்னன்னா, ஒன்றும் குறைவுபடாத வாழ்க்கை, நிரம்பி வழிகிற வாழ்க்கை. அன்னைக்கு இயேசு போய் நின்று தண்ணியவே திராட்சரசமா மாற்றி ஆடம்பரமான ஒரு அற்புதத்தை செய்து வைத்தார். அவ்வளவு பெரிய அற்புதத்தை இயேசு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. இந்த நேரத்துல கற்சாடியில அவ்வளவு ஃபுல்லா செஞ்சுட்டு போறார். இதற்கு மகிமைப்படுத்தும்படியாக.